மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ், உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு முதலமைச்சரும் கூட இதை விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு திரு அமித்ஷாவை திரு இபிஎஸ் சந்திக்கிறார் அப்படின்னு செய்தி பரவுது. அதுவும் கூட்டணி முறிந்த பிறகு அநேகமாக இது முதல் சந்திப்பு. கூட்டணி மலர்றதுக்கான அச்சாரமா பார்க்கறதா, இல்லை இந்த இஷ்யூஸ் அவங்க வலியுறுத்த போறாங்க அப்படிங்கிற அளவில் மட்டும் பார்க்கறதா உங்களுடைய பார்வை? சார், எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி பேசினது முழுக்க 2026 இல்ல 29 கூட்டணி இல்லை, பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் இப்ப இப்தார் விருந்து நடத்தினதுல கூட முக்கியமான ஆட்களை அழைக்கல, முஸ்லிம் தலைவர்கள், தீவிரமான முஸ்லிம் தலைவர்களை அழைக்கல அப்படின்னாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்லாம் இப்போ பொன்மொழிகள்லாம் உதிர்க்கப்படுது. நாங்க எங்களுக்கு திமுக தான் எதிரி அப்படின்றது அவரு கேட்டகாரிக்கலா டிட்டர்மைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்றது அவரும் சொல்லல, அண்ணாமலையும் சொல்ல. அண்ணாமலையும் சாஃப்டா இருக்காரு, இவரும் சாஃப்டா இருக்காரு. இப்போ அமித்ஷாவை சந்திக்க போறாங்கன்னா, 2 அரசியல் தலைவர்கள் சந்திக்கும் போது அரசியல் கூட்டணி இத பத்தி தானே சார் பேசுவாங்க. அப்போ அது கூட்டணிய எப்போ அனௌன்ஸ் பண்றது? இப்ப ஏர்லியரா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது பிஜேபியோட நிலை. இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு அனௌன்ஸ் பண்ணலான்றது எடப்பாடியோட நிலை. அதுல என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, சசிகலாவை சேர்க்கணுமா, ஓபிஎஸ் சேர்க்கணுமா, டிடிவி தினகரனோட எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம், மற்றபடி பாமக, தேமுதிக இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம், இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அதுக்குள்ள இருக்கு. அதுகளோட முக்கியம் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணோம். எடப்பாடியா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லக்கூடிய ஆள் தான் முதல்வர் வேட்பாளரா அப்படின்ற கேள்விக்கும் பதில் வேணும். இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரே இடம் பாத்தீங்கன்னா அமித்ஷா தான். அமித்ஷா அவரு கோவைக்கு வந்திருந்தப்போ நம்ம எஸ்பி வேலுமணி தான் போய். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இன் பிரின்சிபல் கூட்டணின்னு முடிவா இருக்கிறாங்க. ஆனா அது அடுத்த டீடைல்ஸ் தான் பேசணும் அப்படிங்கிற அளவுல நீங்க பாக்குறீங்களா? ஆமா சார், இன் பிரின்சிபல் அவங்க கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டாங்க சார். ஆல்ரெடி இன் பிரின்சிபல் முடிவு பண்ணது சதாசிவம்னு ஒருத்தர் பேசி, அவர் முன்னாள் கேரள கவர்னர், அவர் பேசி எடப்பாடிக்கும் அவருக்குமே டாக்கிங் டேர்ம்ஸ் இல்லாம இருந்தது. அவரே பாஜக தூதுவரா எடப்பாடி பேசினாரு. ஆனா இப்போ ஒரு கூட்டணியை நோக்கி 2 தரப்பும் போயிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா கூட்டணியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான்.